உங்கள் பேர்? சல்மான். இன்றைக்கி எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா ஈஸியாக தானே இருந்துச்சு. கம்ப்யூட்டர் தானே பண்ணுறீங்க. மேக்ஸிமமாக எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு 80 வந்துடும், 80 85. எந்த பார்ட் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க? நான் 5 மார்க்ஸ் படிக்கல மோஸ்ட்டாக, அதனால் 5 மார்க்ஸ் எனக்கு கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. மிச்சபடி எல்லாமே ஈஸி தான் இருந்துச்சு. ஓகே. உங்கள் நேமு? என் நேம் ஸ்ரீதிவித். நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க? ஈஸியாக தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் எக்ஸாம் கம்பேர் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த பார்ட் வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ண? அப்படிலாம் எதுவும் கஷ்டமான இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. கம்ப்யூட்டர் ஈஸியாக தான் இருந்துச்சு. டோட்டலாக எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன்? ஒரு 85 above வரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஆஃபலி கொஷின்ஸ் அதெல்லாமே ரிப்பீட் ஆச்சா? 1-2 கொஷின் ரிப்பீட் ஆகிருந்துச்சு. உங்களோட பேர்? என் பேர் கௌதம். எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? எக்ஸாம் நல்லா தான் பண்ணேன். எனக்கு டஃப்பான பார்ட்டு பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேருந்து தான் டஃப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா, 3 மார்க்லாம் டஃப்பாக பார்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் பார்த்தாலே ஓரளவு கவர் பண்ணேன். எனக்கு வந்து 80 to 85 above வரும் 100க்கு. அடுத்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே. வேறு எவ்வளோ மார்க் எடுப்பேன்னு நினைக்கிறீங்க? 80 to 85. ஓகே. உங்களோட அடுத்த எக்ஸாம்ஸ்க்குமே ஆல் த பெஸ்ட்டு. எல்லாருமே நல்லா பண்ணேன். எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஈஸியாக தானே இருந்துச்சு. எந்த பார்ட் வந்து டஃப்பாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன்? டீட்டெயில் கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருந்துச்சுன்னா, அப்புறம் 1 மார்க்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. டோட்டலாக எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறேன்? 85+ வரணும். ஓகே ஓகே. தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் சூரியபிரகாஷ். எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஈஸி தான். எப்படி போன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஹாஃபலி அந்த மாதிரியான ரிவிஷன் டெஸ்ட் அதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்துச்சா? ஒரு சில ஒரு 2-3 வந்து இருந்தது. மற்றபடி எல்லாமே கிளாரிஃபையாக எல்லாம் கரெக்டாக இருந்தது. 1 மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது, 5 மார்க்ஸும் ஈஸியாக இருந்தது. மினிமம் நார்மல் ஸ்டூடெண்ட்டே ஒரு 70 எடுக்கலாம், மினிமம் 80% எடுத்துடலாம். கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியான இதாக தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான் இருக்கும் கம்ப்யூட்டர், அவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது. படிக்காமல் நைட்டு படித்தா கூட மார்க் எடுத்துடலாம். பரவாயில்ல, இப்போ ஈஸியாக தான் கேட்டிருந்துருக்காங்க. மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு 85 90 அந்த மாதிரி. ஓகே ஓகே. இப்போ இன்றைக்கி என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? காம்ப்ளிகேஷன். எப்படி எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா? ஏதோ நாங்கள் சுமாராக பண்ணியிருக்கோம். எந்த பார்ட் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே 1 மார்க் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். டோட்டலாக எவ்வளோ மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. ஒரு ப்ரெடிக்ஷன்? ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு 55க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன், 70க்கு. ஓகே. உங்களோட நேம்? தானியா. நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஏதோ ஓகேவா தான். எந்த பார்ட்டு கஷ்டமாக வரும்னு ஃபீல் பண்ணுறீங்க? 2 மார்க்ஸ். வேறு மற்ற தவிர எல்லாமே ஈஸியாக இருந்துச்சா? எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஏதாவது எழுதியிருந்தாலே ஈஸியாக இருக்கும். 70க்கு மேலே 100க்கு. சரி, இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஓகே. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க கிட்ட இருக்கு. இல்லை, உங்களோட ஸ்டடீஸை பொறுத்து இருக்குல்ல. அதுவும் கரெக்டு தான். நாங்கள் படிக்கிறதே வரமாட்டேங்குது மோஸ்ட்டாக. இப்போ 3 எக்ஸாமே வந்துட்டு புக்குக்குள்ளே இருந்து தான் சில கொஷின்ஸ்லாம் எடுக்கிறாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? கொஞ்சம். ஓகே, தேங்க்யூ. உங்களோட அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து எங்களோட ஒரு ஆல் த பெஸ்ட். ஓகே. இன்றைக்கி எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஈஸியாக தான் இருந்துச்சுங்க. 1 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த பார்ட் வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஃபீல் பண்ணுங்க? 3 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ்லாம் வந்துச்சு, ஆஃபலி அந்த இதுலேருந்துலாம் கொஷின்ஸ் வந்து அதில் வந்துருந்துச்சுங்க. டோட்டலாக எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு 80+ ஆகும். இப்போ நல்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்? ஸ்ரீநாத். ஸ்ரீநாத். ஆமாம். எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 90+ வரும். 90+ஆ? அப்போது நல்லா படிக்கிற பையன்? இல்லை, நான் நார்மல் தான், ஈஸியாக இருந்துச்சு, அதனால் எழுதிட்டேன். ஓகே ஓகே. எந்த பார்ட் வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணீங்க? இல்லை, எல்லாமே ஈஸியாக தான், மேக்ஸிமம் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. டஃப்பாலாம் அந்த டைம் கேட்கல. 1 மார்க் மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அவ்வளோதான். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சா எக்ஸ்பெக்ட் பண்ணது? எல்லாமே வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ. நம்மளோட சேனல் வந்து ரைசிங் ஸ்டார் கெரியர் கைடன்ஸ்.